ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம விஜயா இருக்காங்களே, மாமியார் கொடுமைனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்ருக்காங்க. மருமகளோட புத்திசாலித்தனம்னா எப்படி இருக்கும் நீ பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க பாரு ஒரு ஆட்டத்தை. சும்மா வேறு லெவல் மீனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா மாமியாரை சமாளிப்பது எப்படின்னு இவங்க ஒரு புக்கு போட்டாங்கன்னா அந்த புக்கு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகும். அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவங்க ஒவ்வொன்றா வேலை சொல்ல நீ பொய்யா உட்காந்துட்டு வேலை சொல்கிறியான்னு சொல்லிட்டு இவங்க வீடியோ காலில் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெக்கரேஷன் இப்படி பண்ணும், அந்த டெக்கரேஷன் அப்படி பண்ணும். அதாவது இவங்க வீடியோ காலில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ஃபோட்டோஷூட்டு எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குங்கிறத இவங்க தெளிவாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தோன்னே எப்படி இப்படி அப்படி இப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி சீதாவை வச்சு தரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே இவங்க ஒரு பக்கம் பண்ண, இன்னொரு பக்கம் ஸ்ருதி ஒரு பக்கம் நம்ம ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வேலைக்கு ஆள் வேணும்னு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க வந்துட்டாங்க. ஏன்பான்னு சொல்லி கேட்டா ரவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோயோ, இதை கேட்டோன்னே நம்ம ரவிக்கு ஓடலைங்க. எதுக்கு பொண்டாடி வீட்டில் இருந்தாலே தொல்லை தாங்க முடியாது, இங்கே வந்துட்டா எவ்வளோ தொல்லையாக இருக்கும்னு நினச்சி பார்த்து அவங்க என்டர்டைன்மெண்ட்டில் சிரிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு சொலமுத்தான் போச்சா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சிந்தா மூஞ்சில் ஓடலைங்க. என்ன ரீசன்னு பார்க்குறீங்களா? அதாவது நான் எப்படியும் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் என்னத்தை நிப்பாட்டினீங்க, இவ்வளவும் நான் பண்ணது வீணா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதாவது அமௌண்ட்டு கொடுத்தது, டான்ஸ் கிளாஸ் சேர்ந்தது எல்லாம் வீணாக போயிடுச்சு. நம்ம மீனா ஒரு பக்கம் வீடியோ காலில் எல்லாத்தையும் தரமாக முடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. வேற லெவல் பான் பாராட்டுக்களை குமிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்துட்டு விஜயா பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, அதாவது பிறர் வீணை உன்னை சுடாதுமா, தன் வீணை தன்னையே சுடுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டைலாக் அடிக்கணும் நம்ம விஜயாவை பார்க்க. பாவும் நம்ம விஜயா. ஓகே